வணக்கம். இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்து செப்டம்பர் 22, 2025 அப்போ லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு. எதில் வரவேற்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொருள் வாங்குறதுல வரவேற்பு. அதில் அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. உண்மையிலேயே இந்த 2 மாதத்தில் எவ்வளோ தான் சேல்ஸ் ஆகிருக்கு, உண்மையிலேயே ஜிஎஸ்டி 2.0 வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பு பட்டிருக்கு அப்படின்றது இந்த சேல்ஸே சொல்லிவிடும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இந்த சேல்ஸ் பார்த்து என்னடா அது இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ க்ரோத் காமிச்சிருக்கிறாங்க. கார் மட்டுமே கிட்டத்தட்ட 6,32,212 கார் சேல்ஸ் ஆகிருக்கு. 19.5% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. டூ வீலர் மட்டுமே 2,983,255 டூ வீலர் சேல்ஸ் ஆகிருக்கு. 21.5% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. டிராக்டர் மட்டுமே 73,899 டிராக்டர் சேல்ஸ் ஆகிருக்கு. 12.2% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஷ் வாஷர் 100% வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. டிவி மட்டும் 45% வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஃப்ரிட்ஜ் 35%, வாஷிங் மிஷின் 30%, ஏசி வந்து 20% வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. மேபி இந்த கிளைமேட்டில் ஏசிஸோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறைக்கலாம். மேபி அடுத்தது ஒரு மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஏசியோட சேல்ஸும் 45 to 50% போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, ஆன்லைன் இ-காமர்ஸ் சேல்ஸ் எப்படி தான் இருக்குது இந்த ஜிஎஸ்டி 2.0 பார்த்தீங்கன்னாக்கா, மொபைல் மட்டுமே 37% க்ரோத்தும், அப்ளையன்சஸ் ஹோம் அப்ளையன்சஸ் 13%, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் 11%, கிராசரி 11%, புக்ஸ் 5%, காஸ்மெட்டிக்ஸ் 3%. இந்த ஜிஎஸ்டி 2.0 மக்களுக்கு உண்மையிலே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லை, இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.